கடகராசி நேயர்களே, சமஸ்கிருதம் தெரிந்தவர்களுக்கு சமர்ப்பணம். கடகராசி ஏகதானகாம் ஓம் திருத்தியானகாம் ஓம் வைனகானகாம் கற்பூரணிதாந்தலி மகாமாரியம்பயாநாதா பட்டவர்வத்தியாயம் ஆலாவட்ட கற்பூரணிதாந்திரி. ஆக்சுவலா கோயில்ல என்ன அர்ச்சனை பண்றாங்கன்னு அவங்க என்ன பண்றாங்கன்னு எனக்கு தெரியாது. இவரு பேசுறது எனக்கு புரியாது. ஆனா 2ம் ஒரே மாதிரி இருக்குது. ரொம்ப அழகா பாடுறாரு. மகாமாரியம்பைய பூலோ கத்தியாமிருத்யானந்த கோடி. நீங்க ஃபாலோ பண்ணக்கூடிய உங்க தலைவன் சுதந்திரமா கட்சி ஆரம்பிச்சானா இல்ல அவனுக்கு பின்னாடி நின்று யாராவது இயக்குறாங்களா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு 5 பாயிண்ட் இருக்கு. பாயிண்ட் நம்பர் 1, இந்தியால எந்த பிரச்சனை நடந்தாலும் அதை பத்தி பேச மாட்டான். அவன் எந்த ஸ்டேட்ல இருக்கானோ அந்த ஸ்டேட்ல இருக்க பிரச்சனையை மட்டும் தான் பேசுவான். பாயிண்ட் நம்பர் 2, விஜய் சாரா தான் பேசுறாரு. செலக்டிவ் அவுட்ரீச். ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டி அல்லது குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவங்க அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனையை மட்டும் தான் பேசுவான். பாயிண்ட் நம்பர் 3, மெயின் ஸ்ட்ரீம் மீடியா ப்ரொமோஷன் அண்ட் சப்போர்ட். அவன் பேசுனது பக்கா கார்பேஜா இருந்தாலும் அவன் பேசுனதுல எந்த யூஸ் இல்லனா கூட அன்னைக்கு அந்த ஸ்டேட்ல அவன் பேசுனது பெரிய ட்ரெண்டிங்கா மாறும். பாயிண்ட் நம்பர் 4, ஆல்வேஸ் பேமிங். எப்பயுமே இன்னொரு பாலிட்டிஷியனை திட்டிட்டே இருப்பான். மக்களுடைய பிரச்சனைகளை பத்தி பேசவே மாட்டான். கரெக்ட் தான். இவர் என்ன பேசி இருக்கிறாரு. பாயிண்ட் 5, டிஸ்ட்ராக்ஷன். எப்பப்பெல்லாம் மக்கள் உண்மையான பிரச்சனையை பத்தி பேசுறாங்களோ அப்ப அந்த பிரச்சனையில இருந்து மக்களை திசை திருப்பி விடுறது. உமன் ராபரி ஃபெயில். போதுன்னு தான் செத்துருவேன். பார்க்கலாம். இனிமே அவளுக்கு எங்கேயுமே திருடக்கூடாதுங்கிற எண்ணத்தை கொண்டு வந்து விட்டுருப்பான். இந்நேரம் அடிக்கிற அடியில. இந்து சாமியை தான் இப்படி பண்றீங்கன்னா கிறிஸ்டியானிட்டிலையும் போய் இப்படி பண்ணி வச்சிருக்கிறானுங்க. எல்லா இதுலயும் இப்படி. எனக்கு தெரிஞ்சோன்னு இந்த முஸ்லீம் இதுல மட்டும்தான் வரல. ஒருவேளை எனக்கு அந்த மாதிரி எதுவும் சஜஸ்ட் ஆகலையா, அந்த மாதிரி எதுவும் அவங்க பழக்கத்துல வரலையா, பரவாயில்ல. ஏதோ அதுல ஒன்னையாவது இந்த மாதிரி எந்த ஒரு முட்டாள்தனம் பண்ணாம இருக்கிறாங்களே, அது வரையும் ரொம்ப சந்தோஷம். பிளாஸ்டிக் சேர்ல உக்காந்துட்டு என்னென்ன பண்றாங்க. எனது அன்பார்ந்த குழந்தைகளை, எனக்கும் இந்த கூட்டத்துக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. ஏன்னா நான் உயிரோட இருந்த காலத்துல கூட யாருக்காவது காய்ச்சல் நான் அவையோட ரொம்ப அன்பான முறையில தலையில ஆசீர்வாதம் பண்ணி தான் குணப்படுத்தி விடுவேன். ஆனா இப்ப இவங்க பண்றத பார்க்கும்போது ஐயோ, இந்த கரண்ட் கம்பியில காக்கா அடிபட்டு படைச்ச போல ஏசுநாதரே இதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்ல அப்படின்னு சொல்லி ஓடிடுவாரு இவனுங்க பண்றப்பா இதெல்லாம். படிச்சணும் வாட் மெடிக்கல் மிராக்கிள். ஆனா இந்த 10 ரூபா சேர்லவா இப்படி என்ன குடியிருத்தி கரண்ட் பாஸ் பண்ண வச்சிருந்தோம் பாருங்க. அங்கதான் மக்கள் நிக்கணும் இல்லையா. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்லியேன், நான் இந்த உலகத்துல இப்போதைக்கு இல்லைன்னு தெரிஞ்சு வச்சுட்டு என்னெல்லாம் பண்ணணுமா நல்லா பண்ணுங்கடா. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் மொத்த உலகத்தை சுண்டி தூக்கி எறியனா இல்லையான பாரு. அப்பான போக சாத்தான்களை. உன்னை நம்பிட்டாம முடியுது சாமி. இவனுங்களோட ஒரே பெரிய போராட்டமா இருக்குது. முதல்ல எப்படி தீபாராதனை காட்டுவாங்க, இப்ப எதையாவது டிஃபரெண்டா பண்ணி நம்ம அந்த இடத்துல ஒரு பேரை தக்க வைக்கணும், நம்ம வசூல் பண்ணணும் அப்படிங்கறதுக்கோசரமே பண்ணுவாங்க போல. ஆனா இந்த மாதிரி இவர் ஆடுறத நான் ஒரு வடநாட்டு வீடியோல ஒரு கோயில்ல ஒரு பூசாரி இந்த மாதிரி ஆடி நான் பாத்துருக்கேன். அதை பார்த்துதான் இவர் காப்பி அடிக்கிறாரு. அதான்டா நீ கண்டன்டே சொன்ன சொல்லு சுருக்கு நவத்தோதடி. சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.